நமது முத்து அண்ணன் தலைமையில் பட்டிமன்றம் நடைபெற இருக்கின்ற போது அதை பார்க்க வந்திருக்க உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாகவும் எல்லா வகையிலும் எங்களுக்கு உதவிகள் செய்த அனைவருக்கும் இப்பொழுது பொன்னாடை அணிவிக்கின்றோம். தாயே தமிழே தலைநாள் அமுதே, இந்நன்னாளாம் பொன்னாளில் உனக்கு சாம்பரம் வீசுகிறேன் சந்தனம் பூசுகிறேன் என்று சொல்லி தாய் தமிழை வழங்கி உலகமெங்கும் வாழ்கிற கோடிக்கணக்கான ஆதித்யா டிவி நேயர்கள் அனைவருக்கும் எங்களுடைய பட்டிமன்ற குழுவின் சார்பில் பேரன்பான அன்பையும் வணக்கத்தை சொல்லி எங்களுடைய பட்டிமன்றத்தை தொடங்குவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஒரு ஊருக்கு ஏதாவது ஒரு சிறப்பு தான் பார்த்துருக்குறோம். ஆனால் சிறப்பே சிறப்பாக இருக்கிற தமிழகத்தில் இருக்கிற பல்வேறு மாவட்டங்களில் இரண்டாவது இடம் சந்தைக்கு பேர் போட்டது நம்முடைய தேனி மாநகரம். அது மட்டுமில்ல, உலகமெங்கும் பிரசித்தி பெற்ற வீரபாண்டி கௌமாரியம்மன் அடங்கியிருக்கு நம்ம தேனி மாநகரம். அப்படி மண்மனம் மாறாத ஒரு மாநகரம். அப்படி அங்கங்கே இயற்கை தவழ்கிற இயற்கை தாய் பற்றெடுத்த அன்புக்குரிய தேனி ரசிகர்களை உங்களை வணங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்னொன்று, தேனிக்கு ஒரு சிறப்பு, சாட்டை. இந்த வண்டி ஓட்டுறதுக்கு குதிரை ஓட்டுருக்கலாம். அதை வரும்போது எங்கள் ஊரில் ஃபேமஸ் சாட்டை சார், நல்லா இருந்தால் வேட்டு இல்லாட்டி சாட்டை எப்படின்னு பார்த்துக்குங்க அப்படின்ட்டு எங்களுக்கு தொடங்கும் போது ஒரு ரேஸாக ஒரு பயத்தோடைய மேடைக்கு அனுப்புனாங்க. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி சடங்கு முறைகள் தாய்மாமன் சீரு கெடா வெட்டு காது ஊத்துன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு நம்மளுடைய தமிழருடைய பண்பாடு மிக்க விஷயமெல்லாம் தேனி பகுதியில் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுபோக நல்ல கலைஞர்களையும் மதிப்புக்குரிய பாரதி ராஜா அவர்கள் பெற்றெடுத்த ஒரு, அதேபோல் இசை நாணி இளையராஜா அவர்களையும் பெற்றுக் கொடுத்த ஊரும் இந்த தேனி மாநகரம் தான். அழகான கவி பேரரசை பெற்றுக் கொடுத்ததும் இந்த பெருமை மிகு மாநகரம் தான். அது மட்டும் இல்லாமல் டைரக்டர் பாலா, மனோஜ்குமார் சொல்லி நிறையா தமிழ் சினிமாவில் கலைகளை மேலே கொண்டு வந்த அற்புதமான கலைஞர்களை பெற்றெடுத்து கொடுத்த இந்த கலை மிகுந்த மாநகரத்தில் எங்களுடைய கலைமிகு பட்டிமன்றத்தை தொடங்குவது மகிழ்ச்சி. உங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல சிறப்பு என்னென்னா, வந்திருக்கிற கவிஞர் பெருமக்கள் பேச்சாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பிரசித்தி பெற்ற பேச்சாளர்கள். உங்கள் அனுமதி இல்லாமலே உங்கள் வீட்டுக்குள்ளே வந்தவங்க. யோசிக்காங்க, எப்போ வந்தாங்க, என்ன தூக்கிட்டு போனோம், அப்படி இல்லை. டிவிக்குள்ளே எல்லாருமே தொலைக்காட்சியில் உங்களை மகிழ்விச்சவங்க தான் இப்போ நேரடியாக மகிழ்விக்க வந்திருக்காங்க. அவங்கள பற்றி ஒரு சின்ன அறிமுகம். முதலில் இந்த பட்டிமன்றத்தோட தலைப்பு, ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு தலைப்பு இருந்தால் தான் அது சுவாரஸ்யமாக இருக்கும். அந்த வகையில், ஏன்னா எல்லா இடத்துலையும் பட்டிமன்றத்தை நடத்த முடியாது. பஸ் ஸ்டாண்டில் நடத்த முடியுமா? பஸ்ஸில் போகிறது நல்லதா இல்லை ட்ரெயினில் போகிறது நல்லதா, ரெண்டும் போயிடும். அப்புறம் நடந்தான் போகணும். சில இடங்கள் இங்கே வந்து ரசிக்கக்கூடிய ரசிகர்கள் மத்தியில் இப்படி ஒரு தலைப்பு வைக்க முடியும். நம்மளுடைய மனச்சுமையை குறைப்பது, பணச்சுவையா இல்லை நகைச்சுவையா? தலைப்பை பார்த்தா நீங்கள் கொஞ்சம் பின்னங்கால் பிடதறிக்க ஓட்டிடாதீங்க. ஏதோ குழப்பமாக இருக்குது. ஒன்றும் இல்லை, சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பணம் வேணுமா இல்லை நகைச்சுவை வேணுமா, அவ்வளோதான். அதை கொஞ்சம் ரைமிங்காக டைமிங்காக இருக்குன்றக்கா போட்டிருக்கோம், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ அந்த மாதிரி பேசினா அது எடுக்கும் பார்த்தீங்களா? சாம்பாரில் பள்ளி விழுந்தா பாய்சன், பிரியாணியில் கோழி விழுந்தா ஃபங்க்ஷன், இப்படி சொன்னா தான் கை தட்டுறாங்க. அதுக்கடையில் நம்ம வந்து அதாவது ஒரு நகைச்சுவை என்ன ஐயா பேசுகிறான், அது மாதிரி ஆயிடுச்சு. அதனால் இந்த இதுவுமே ஒரு எதுகை முனைக்காக வச்சதான். மனச்சுமையை குறைப்பது பணச்சுவையா நகைச்சுவையா? இதுக்கு வாதிட வந்திருக்கிற கவிஞர்கள் பற்றி ஒரு சின்ன அறிமுகம். முதலாவதாக திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து பேச வந்திருக்கிற கவிஞர். அவர் ஒரு ஆசிரியர், ரொம்ப ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஆசிரியர், நல்ல ஒரு ஆசிரியர் இருக்கார். இன்னொரு சிறப்பு, இவர்கிட்ட படித்தவங்க தான் இந்த அணியில் ஒரு பேச்சாளர். அதை நான் பின்னாடி சொல்கிறேன். ஆமாம், திருநெல்வேலி மாவட்டத்தில் நல்ல ஆசிரியர் இருக்கக்கூடிய, தமிழ் ரொம்ப இயல்பாக, அதை விட நகைச்சு இன்னும் இயல்பாக பேசக்கூடிய ராமபூதத்தான் அவர்களுக்கு உங்களுடைய கரகோஷத்தை தெரிவித்து, அதே அணிக்கு மற்றும் ஒரு பேச்சாளர்
நீங்கள் நிறையா தொலைக்காட்சி நம்ம சன் டிவியில் உள்ள காமெடி ஜங்ஷன் நிகழ்ச்சி சரி பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சியில் பங்கெடுத்துருக்குறாங்க, நிறையா பாராட்டு பெற்றிருக்காங்க. அவங்கள ஒரு பள்ளியின் ஆசிரியராக இருந்துக்கிட்டு எல்லா இடங்கள்லையும் பேசி மினிமம் கேரண்டி எங்கே போனாலும் ஜெயிச்சு வெற்றி அடைஞ்சு மக்களுடைய பாராட்டு பெற்று வருகிற திருச்சியை சேர்ந்த அன்னலட்சுமி அவர்களுக்கு உங்களுடைய கரகோஷம். அதே மாதிரி அந்த அணியுடைய நிறைவு பேச்சாளர் உங்களுக்காக நிறைஞ்ச பேச்சாளர் இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த 2 பட்டிமன்றத்திலும் அவங்க ரொம்ப பாராட்டு பெற்றிருக்காங்க. நிறையா தொலைக்காட்சியிலும் பேசி அவரும் ஒரு ஆசிரியர் இருந்து கொண்டு தேவக்கோட்டையில் ஒரு ஆசிரியர் இருந்து கொண்டு இரவு நேரங்கள்லாம் அப்படி கலகலப்பு ஊட்டுவதில் அவருக்கு நிகர் அவர் தான். ரொம்ப இனிமையாக அழகாக அவர் பேச்செல்லாம் நீங்கள் கேட்க மறந்துடாங்க, நிறைவாக இருக்கும். அந்த அளவுக்கு சிறப்பாக பேசக்கூடிய அவரும் ஒரு நட்சத்திர பேச்சாளர் தான். தேவக்கோட்டை மகாராஜன் அவர்களுக்கு உற்சாகமான ஒரு கரகோஷம். பார்த்தீங்களா, பணச்சுவை கூட கொஞ்சம் பல்காக இருக்குது பாருங்க. ஆனால் நகைச்சுவை பாருங்க சிரிச்ச மாணிக்கு இருக்கு. அது சிரிப்பு மட்டும்தான். வந்து பேசும்போது கூட கக்கன்னு சிரிச்சுட்டு அது வாட்டுக்கு போயிருங்க. ரொம்ப இயல்பாக பேசக்கூடியவங்க. அவங்களுமே நம்ம சன் டிவியில் இருக்க காமெடி ஜங்ஷன் அந்த நிகழ்ச்சியில் பேசியிருக்காங்க. சண்டே கல்ட்டா பல்வேறு நிகழ்ச்சியில் பேசியிருக்காங்க. யூடியூப்பில் அவங்க பேச்சு நிறையா பேர் கேட்டிருக்காங்க. பட்டிமன்ற நடுவராகவும் இருக்காங்க. அப்போ மக்களுடைய நிலைமையை வச்சு பாருங்கள். இந்த மாதிரி பல்வேறு ஊர்களை பேசி சிறப்பு பெற்று பாராட்டு பெற்று வருகிற கோயில்பேட்டை சேர்ந்த திருமதி அன்னபாரதி அவர்கள் நகைச்சுவை தான் மனச்சுமையை குறைப்பு என்று பேசுவதற்கும், அதே அன்னைக்கு பெரிய ஒரு நட்சத்திரம் சினிமா நடிகர், அதுபோய் எனக்கு நெருங்கிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகளில் தான் நண்பர். இருந்தாலும் நான் அவரை பார்த்து சில நேரம் வியக்கிறது உண்டு. ஏன்னா சிலர் நகைச்சுவை பண்ணுவாங்க, சிலர் பலகுரல் பண்ணுவாங்க, சிலர் நடனம் பண்ணுவாங்க. இறைவன் எல்லாருக்கும் ஒரு திறமை தான் கொடுத்துருப்பார். ஆனால் அவர் பார்த்து அழகாக நடனம் ஆடுவார், அழகாக நகைச்சுவை பண்ணுவார். எத்தனை விஷயம் இருக்குது அத்தனையும் நான் ஆச்சரியப்பேன். அழகாக நடிப்பார், அதான் எனக்கு விஷயம். ஆனால் நெசத்தில் நடிக்க மாட்டார், அது ரொம்ப முக்கியம். வியந்து போகிற அளவுக்கு பல்வேறு கலைகளை ஒட்டுமொத்தமாக அடக்கியிருக்க என்னுடைய அருமை நண்பர், சென்னையை சேர்ந்த உங்களுக்கெல்லாம் பரிச்சயமான இந்த பட்டிமன்றத்தின் ஸ்டார் நட்சத்திரம் அன்புக்குரிய ஜெய் அவர்களுக்கு நீங்கள் நல்ல ஒரு அழகான முதல் பட்டிமன்றம், அதான் ரொம்ப முக்கியம். பாருங்க, 15 வருஷமாக 1000-2000 பட்டிமன்றம் பேசுனங்களே பதற முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவர் முதல் பட்டிமன்றத்தில் அப்படியா அப்படின்ட்டு அசால்ட்டா அவர் ஸ்கிரிப்டை வாங்கி பார்த்தேன் வரையில் ஒரு 5 நிமிஷம் சிரிச்சுக்கிட்டே வந்து 2-3 பக்கம் பேச்சுங்க. முதல் எழுதியிருக்கார் நகைச்சுவை பட்டிமன்றம், எனக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்ட்டு. அதே மாதிரி அதே அணியுடைய நிறைவு பேச்சு அவருக்கும் இதுதான் முதல் பட்டிமன்றம். நீங்கள் யோசிக்கலாம், ஏண்டா நீங்கள் பேசி பலருக்கு நாங்கள் தான் கிடைச்சோமா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்க வேணாம் தயவுசெய்து. கொஞ்சம் நீங்கள் நல்லா சிரித்து ரசிச்சிங்கன்னா அந்த காமெடி அடுத்த ஊரில் சொல்லுவோம். முறைச்சி பார்த்தீங்கன்னா குழி தோண்டி அந்த ஜோக்கை போச்சுட்டு இங்கேயே பசி நாங்கள் வாட்டு ஓடி போயிடுவோம். ஆமாம், இந்த அணியுடைய அழகான நிறைவு பேச்சாளர், நல்ல பேச்சாளர், நல்ல நகைச்சுவாளர்ன்ற விட நல்ல மனிதர், நல்ல நெருங்கிய நண்பர், எல்லார்ட்டையும் பலவருக்கு இன்முகத்தோடு பேசக்கூடிய. அப்போ இந்த தலைப்புக்கு சரியானவர். அவரும் அழகான ஒரு பாடகர், அவரும் அசத்தப்பேர் நிகழ்ச்சியில் பெரிய பங்களிப்பாளர். அந்த நிகழ்ச்சிக்கு வெற்றிக்கும் அவர் ஒரு முக்கிய காரணம். அப்படி பன்முகம் கொண்ட அற்புதமான பண்பாளர் கிறிஸ்டோபர் அவர்களுக்கு உங்களுடைய கரகோஷத்தை நீங்கள் அன்போடு தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். இதுதான் அணி. நீங்கள் செய்ய வேண்டியது அழகான நகைச்சுவை சொல்லும்போது விழுந்து சிரிங்க. ஏன்னா இன்னைக்கு பணம் இல்லாமல் என்ன ஆகும்? காசு இருக்க சாமிக்கு தான் மரியாதையே கூடும். திருப்பதிக்கு பார்த்தீங்களா, நகையாக அள்ளி போடுவாங்க. காசு இருந்தால் தான் நீங்கள் கடவுளே பக்கத்தில் பார்க்க முடியும். ஸ்பெஷல் அர்ச்சனை சீட் போட்டுப்பாங்க. ஸ்பெஷல் அரிசி 50 ரூபா கொடுத்தீங்கன்னா அந்த கேட்டுக்கு வெளியே இருந்து பார்க்கலாம் நேரடியாக. 100 ரூபா கொடுத்தீங்கன்னா அப்படி உள்ள வரச்சில அந்த கம்பிக்கிட்டு நிற்பாங்க பாருங்க சாமியை. 200 ரூபா கொடுத்தீங்கன்னா அந்த கேட்டை திறந்து விட்டு உள்ள நில்லுங்க சார் அப்படின்னா. 500 ரூபா கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, போங்க பெருமாள்கிட்ட ஒரு செல்ஃபி எடுத்துக்குங்க. 1000 ரூபா கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, நீங்களாம் ஏன் சார் வர்றீங்க, ஃபோன் பண்ணால் பெருமாள் தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துருப்பில்ல. இதுதான் இது இருந்தாத்த சாமி அம்மா. அதனால தான் இல்லான இல்லாலும் வெறுப்பாள். ஏ லட்சுமி கதவை துறடியே, யாருங்க? நான் தான் புருஷன், நாளைக்கு வா, நான் தூக்கமாக இருக்க அப்படின்றா. என்ன வெறும்பைய? அப்போ இல்லான இல்லாலும் வெறுப்பாள். பணம் இல்லாட்டி மகிழ்ச்சியே கிடையாதுங்க, எவனும் மதிக்க மாட்டேன் இந்த பக்கம். ஏன்னா நடந்து போய்கிட்டு ஒருத்தன் கடவுள்கிட்ட, கடவுளே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீ தான் கருணை புரியணும். இப்போ இந்த இடத்துல ஒரு 500 ரூபா கிடந்துச்சுன்னா அதை சில்லற மாற்றி நான் 250 ரூபா எடுத்துகிட்டு உனக்கு 250 ரூபா போட்டுறேன். 1000 ரூபா இருந்துச்சுன்னா உனக்கு 500, எனக்கு 500. 2000 ரூபா இருந்துச்சுன்னா உன் உண்டியல் 1000 ரூபா போட்டுறேன், நான் 1000 ரூபா. பேசி போயிட்டே இருக்கேன். பார்த்தா ஒரு 500 தாள் எடுத்தேன். ஆஹா, கடவுள்லாம் நீ தாங்க சொன்ன உடனே நிவர்த்தி செஞ்சிட்டியே. ஆனால் அதுலேயும் உன் சிறப்பை பாரு. எங்கவே முழு 1000 ரூபா தாளை போட்டால் சில்லற மாற்றுவான் சிரமப்படுவான்னு நினச்சி நீயே சில்லற மாற்றி 500 எடுத்துக்கிட்டு எனக்கு 500 போட்டிருக்க. கடவுளை மயக்கப்பட்டு மல்லாக்கப்படுத்திட்டார், நம்மளவே ஏமாத்துறானே அப்படின்னு. பார்த்தீங்களா? இதெல்லாம் எதுக்கு சொல்லணும்னா பணத்தை சார்ந்து. பணம் இருந்தால் தான். அதனால தான்
பணம் பந்தியிலே, குணம் குப்பையிலே. பார்த்தீங்களா? பணம் பாதாள வரை பாயும் பாருங்க. ஆனால் இவங்க சொல்றது அது மட்டும் சந்தோஷமா? ஆப்பிள் நிறுவனர், ஆப்பிள் கம்பெனியுடைய எம்டி என்ன சொன்னார் தெரியுமா? இறந்து போகிற தருவாயில், இவ்வளோ கோடி சம்பாரிச்சுங்க, ஆனால் என்னையை காப்பாற்றிக்கிறோம்ல என் பணத்தினால. அவர் சொன்னது. அதனால் நீங்களாம் மகிழ்ச்சியா இருங்க. 54 வயசில் நான் இறந்து போகிறேன். உலகமே போற்றும்படி வாழ்ந்த நான் என் நோயை குணப்படுத்துறதுக்கு என் பணம் உதவலை. அப்போ அந்த பணம் எனக்கு எதுக்கு? ஆனால் இருக்கிற வரைக்கும் மகிழ்ச்சியா இருங்க, சந்தோஷமா இருங்க. ஏன்னா பெரிய மாளிகையில் இருப்பா அவன் பணக்காரன் கிடையாது, குடிசையில் இருப்பதால் ஏழை கிடையாது. மனநிறைவு மகிழ்ச்சியோடு யார் இருக்கிறானோ அவன் தான் கோடீஸ்வரன் அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த அணி அழகழகாக பேச போகிறாங்க. இப்பொழுது என்னுடைய முன்னுரை நிறைவு செய்து, முதலாவதாக மனச்சுமையை குறைப்பது பணச்சுவைதான் என்று சொல்லி திருநெல்வேலி முதல்ல ஆரம்பிக்கிறாங்க. திருநெல்வேலிக்கு தேனி உற்சாகமான ஒரு கரகோஷம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் என்று சொல்லி வாங்க.